நின்றறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தளர்வில்லாதவனே, அயர்வில்லாதவனே, முனிவா அப்படின்னு கத்துறார். இவர் திரும்பி பார்க்காம வந்தவர் பின்னாடி இருந்து அந்த வந்த அடியாரோ என்ன கத்துறாரு, யார் கத்துறான்னு தெரியாமல் வேற எவனா வந்துட்டானா அவனுக்கு சண்டை கண்டை போடுறதுக்கு, தடுக்கிறதுக்கு யாராவது வந்தாங்க. திரும்பி பார்க்குறாரு. யார்? நம்முடைய ஏற்பகை திரும்பி பார்க்குறாரு. 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்கள்ல, யாரெல்லாம்? இவருடைய மனைவியும் இவருடைய முன்னாள் மனைவியும் காமுகத்தொருத்தரும். அந்த 2 பேரில் ஒருத்தரை காணும். அதாவது சிவபெருமானே அந்த இடத்துல காணும். அந்த அம்மா மட்டும் நிற்கிறாங்க. என்னதுன்னு புரியலை இவருக்கு. எங்கே போயிட்டாரு? வந்தவரை இது வரைக்கும் கொண்டாந்து விட்டோமே, எங்கே போயிட்டார் தெரியலை. இறைவனாக காட்சி தருகிறார். விடையேறி உமையோடு வந்து காட்சி தருகிறார் பெருமான். ஏற்பகையே நீ வென்றாய். உலகத்தில் பற்றுக பற்றற்றான் பற்றியனை. இது வள்ளுவன். பற்றற்றான் யாரு சொல்லுங்க? சிவபெருமான். அந்த பற்றற்றான் மீது நம்ம பற்று வச்சார். யார் வச்சா? இவர். பற்றற்றான் மீது பற்று வைக்க வேண்டுமானாலும் நமக்கு பற்று போயிடணும். யார் பற்று? பெருமாட்டி ஆகிய மனைவி மீது வைத்திருந்த பற்றை அப்படியே தத்தம் பண்ணிட்டார் அவர். இப்போது பற்று இல்லாதவன், அதாவது இறைவனுக்கு 8 குணம். அந்த 8 குணத்தில் ஒரு குணம் பற்றற்றான். பற்றுக பற்றற்றான் பற்றி. நமக்கு பற்று வேணும். யார் மீது? பற்றற்றான் பற்று. பற்று இல்லாதவன் யார்? சிவபெருமான். பாருங்களேன், சிவலிங்கம் ஒன்று இருக்குது, இப்படி இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு மேலே என்ன வச்சாலும் கீழே விழுந்துடும், ஒட்டாது. அதில் பாலை ஊற்றுங்க கீழே வந்துடும், மஞ்சளை ஊற்றுங்க வந்துடும், சந்தனத்தை போடுங்க கீழே வந்துடும், பஞ்சாமிரத்தை வைங்க வலிக்கிட்டு கீழே வந்துடும். அவருக்குன்னு ஒன்றுமே தேவைப்படாது. சிவலிங்கம் தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ளாது. சிவலிங்கத்துக்கு எந்த பற்றும் யாருமே. அதனால தான் இந்த உருவத்தையே we have decided in such a shape. அந்த ஷேப்பில் சிவலிங்கத்தை நம்ம உருவகப்படுத்தும். ஏன்னா அது எதையும் தனக்கென்று வைத்து கொள்ளாத உருவம். அதான் சிவலிங்கம். எனவே தான் இறைவன் பற்றற்றான், அவன் தனக்கு உமை இல்லாதான் அப்படின்னு முதல் 8 பாடல்களில் முதல் அதிகாரத்தில் வள்ளுவன் சொல்கிற 8 குணம். என் தோள் வீசிம்பாங்க. சிவபெருமானுக்கு 8 தோளாம். 8 தோழன்னா 8 குணங்கள். 8 குணங்களையும் தனது தோள்களாக கொண்டவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒரு பெருமான் பற்றற்றவன். நாம் பற்றற்று, அதாவது சிவபெருமான் எப்படி இருக்கிறானோ அவங்ககிட்ட நம்ம போய் சேரணும்னா நாம் அவனை மாதிரி இருந்தால் தான் அவங்ககிட்ட போய் சேர முடியும். இந்த 8 குணங்களும் இறைவனுக்கு எப்படி இருக்கிறதோ அந்த குணங்களையும் உனக்காக கொள்ள வேண்டும் நீ ஒரு சிவனடியாராக மாறினாள். அப்போ இவன் முதல் குணம் பற்றற்ற குணம் வந்தாச்சு. சிவபெருமானுடைய குணம் இவருக்கு வந்தாச்சு. வள்ளன்மை. இவருக்கு பாருங்கள், இந்த இயற்பகையை பற்றி பேசும்போது சேக்கிழார் சொல்லுவார், வள்ளன்மை என்ன இருந்தாலும் அள்ளி கொடுக்குற தன்மை வள்ளன்மை. வள்ளன்மை இருக்கிறவனுக்கு வாளாண்மை இருந்தது. கையில் வாழெடுத்து வெட்டி வீசுகிறான் அத்தனை பேரையும். அந்த வள்ளன்மையை காப்பாற்றுவதற்கான வாளாண்மையும் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் இவர். ஒரு போர் வீரன் கூட அல்ல, வணிகர். இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக தன் கட்சியிலே வாளை கட்டி கொண்டு வந்து தனது கட்சிக்காரங்களையெல்லாம் வெட்டி தீக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை பார்க்காத சிவபெருமான் ஓலமிட்டு, அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவனா சேக்கிழார் சொல்கிறாரு, மாலும் அயனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் பார்க்க முடியாத அடியையும் முடியையும் கொண்ட சிவபெருமான் இது வரைக்கும் இவங்க எல்லாம் பார்க்கவே முடியலை. யுகக்கணக்காக தேடுறாங்க. யார்? பிரம்மா. காண முடியல. யுகக்கணக்காக தேடுறாரு விஷ்ணு, காண முடியல. அதுக்காக பண்ணி உருவத்தை இவர் கீழே போகிறாரு, அவர் அன்னப்பறவை மாதிரி மேலே போகிறாரு. யுகங்களாகிறது, காண முடியலை. அப்படி காண முடியாத இறைவன் வாழ்க்கையில் தான் காண முடியாத ஒரு அடியவராக இயற்பகையை காணுகிறாராம். இந்த மாதிரி அவர் எந்த அக்கேஷனையும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதாவது இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு ஃபினாமினா நடக்கவே இல்லை. இப்படியும் ஒரு மனுஷனா? அதனால தான் வாழ்க்கையில் மனுஷனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். அந்த இயல்புக்கு இவன் பகையாக இருந்தான். மாறுபட்ட பகை, மாறுபட்ட இயல்பு. அதனால தான் இவனுக்கு இயல்பகைன்னு பேர் வச்சாங்கன்னு நான் நினைக்கிறோம். அப்படி தான்
சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாயன்மாரை நாம் பார்த்தோம். இறையன்பு என்பது அள்ளி கொடுத்தா மட்டும் வந்துடாது. எதாவது விடக்கூடாதோ, இவனுக்கு தேவை, இவனுக்கு இன்றைக்கி பணத்தை கொடுத்தானா திரும்ப பணம் வந்துடும். மனைவி கொடுத்தா திரும்பவும் மனைவி வருவாளா? இல்லை மனைவி தான் சொல்கிற பேச்சை கேட்பாளா? பணத்தை கொடுத்தா இங்கே இருக்கிற பணம் அங்கே போகுது, பணம் பேசாது. ஆனால் மனைவி பேசுவாள். அந்த பேசுகிற மனைவியும் பேசலை பாருங்கள். அப்படிப்பட்ட மனைவியும் இவன் கொண்டிருந்தது தான் இறைத்தன்மை. கற்புடைய பெண்மணின்னா ஒருவனையே மனத்தை நினைத்து அல்ல, கணவன் என்ன நினைக்கிறானோ அதற்கு மாறாக நடக்காதவள் தான் கற்பு. புருஷன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே கேட்குறவ தான் கற்புடைய பெண். கற்புங்கிறது உடல் அளவில் அல்ல. அங்கே தான் மாறிலா வள்ளி வாழ்கன்னு திருப்புகழில் அருணகிரிநாதர் பேசுகிறார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்கங்கிறார். மாறிலா வள்ளின்னு அங்கே சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அவள் தான் கற்புடைய பெண்மணி. புருஷன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்குறவ, மாறுபாடு பேச மாட்டான். மாறிலா வள்ளி. என்னன்னு கேட்டால் அங்கே சொல்லுவாங்க, வியாக்கியானம் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகன் வள்ளல், அவள் வள்ளலின் மனைவி வள்ளி. அவனுக்கு இதை கொடுன்னு வள்ளிகிட்ட சொன்னால் வள்ளி அப்படியே கொடுப்பாளாம். ஐயோ அவன் மோசமானவங்க, அவனுக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாளா. புருஷன் சொல்லிட்டானா அப்படியே கேட்பாளாம். அவள் தான் வள்ளி, அவள் தான் மாறிலா வள்ளி, மாறுபாடு இல்லாத வள்ளி. அதே மாதிரி ஏற்பகையின் மனைவி மாறிலா வள்ளி. இவன் என்ன சொன்னானோ ஒரு செகண்டு, ஒரு மணித்துளி கூட அவள் கலக்கமடையவில்லை என்று சேக்கிழார் சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு பாத்திரங்களை நாம் பெரிய புராணத்தில் அல்லாமல், இந்த தமிழகத்தில் அல்லாமல் வேறு எங்கும் நாம் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரங்கள் ஏற்பகையை விட ஏற்பகையின் மனைவியை போற்றுவதற்குரியவள் என்று சொல்லி இதை உலகறிய செய்தான் பாருங்க சிவபெருமான். அவருக்கு எப்படி இப்படியெல்லாம் ஒரு அடியார்கள் கிடைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. ரொம்ப அருமையான ஒரு அடியாரை கண்டுபிடித்து அவரையும் 63 நாயன்மாரில் பட்டியலில் போட வச்சு, அதுவும் 2வது திருநீலகண்டர் மனைவியோடு தான் அங்கே கான்ஃப்ளிக்ட். 3வது நாயன்மார், இதுவும் மனைவியோடு உள்ள கான்ஃப்ளிக்ட். ஆனால் இங்கே கான்ஃப்ளிக்டே இல்லை. நான் அப்போ ஏற்கனவே சொல்ல, மனைவியோடு பிணக்கு திருநீலகண்டர், மனைவியோட இணக்கு ஏற்பக நாயனார். மிகச்சிறந்த ஒரு நாயன்மார், பற்றற்ற ஒரு துறவி, பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஏற்பகை ஒரு நாயன்மாராக இருப்பதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்றார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த நாயன்மார் ஏற்பகை 3வது நாயன்மார், வணிகர், சோழ நாட்டுக்கு சொந்தக்காரர். இவர் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இறையடி சேர்ந்தார் என்று கூறி, இப்போது அந்த வெட்டுப்பட்டு கிடக்கிறாங்களா அவங்களாம் என்ன ஆனாங்க? திரும்ப உயிரோடு வந்துடணும் இல்லையா? அவர்களும் எழும்பி விண்ணுலகு அடைந்தார்களாம், பொன்னுலகு பெற்றார்கள் என்று சேக்கிழார் சொல்லுவார். இவரை எதிர்த்தவனுக்கும் வாழ்க்கை கொடுத்தார் சிவபெருமான். அதாவது அவங்களுடைய இயல்புப்படி ஒரு மனைவியை கொடுத்தானேன்னு சண்டைக்கு வந்தாங்க, உயிரை இழந்தார்கள். அவர்களுக்கும் பொன்னுலகு தந்து வாழ வைத்தார் என்று சேக்கிழார் கூறி நிறைவு செய்கிறார். ஏற்பகையை அறிந்த நிறைவில் நாம் மகிழ்ச்சியோடு இதை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நமது பலம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். 63 அற்புத வரலாறு என்னும் இந்த தொடரிலே இன்றைக்கு நாம் உங்களுடன் கலக்கவிருப்பது 16ஆம் நாயன்மாராகிய முருகநாயனார் என்பவரின் அளப்பரிய வரலாறு. இவர் அந்தணர் குலம் சார்ந்தவர், சோழ நாட்டுக்கு சொந்தக்காரர். திருப்புகலூர் என்ற ஊரிலே வசித்து வந்து திருப்புகலூர் பெருமானை வழிபட்டு வருபவர். இவரது காலமாக கிபி 600க்கும் 800க்கும் இடைப்பட்ட ஒரு காலம். மிகப்பெரிய சிவனடியர். இதை நம்ம சொல்லவே வேண்டாம், ஏன்னா சிவனடியார்கள் தான் நாயன்மாராக இருக்க முடியும் இல்லையா?
மிகப்பெரிய சிவனடியர், அந்தனர். என்ன இவர் வழிபட்டாருன்னா, பூவோடு நீர் சுமந்து ஏத்தி என்று நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். இறைவனுக்கு பூக்களை பறித்து அதனால் இறைவனை அர்ச்சித்து இறைவனை அலங்கரித்து மக்களுக்காக வழிபடுவது என்பது இவரது தொண்டு. காலையில் எழுந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் எழுந்து வாயில் துணியை கட்டிக்கிட்டு நந்தவனத்துக்கு சென்று இவர்கள் வளர்க்கின்ற நந்தவனம், அந்த மலரில் தேனீக்களெல்லாம் வாயை வைப்பதற்கு முன்னால் அந்த மலரை பறித்து, மலர்னால் ஒரே மாதிரியான மலர் இல்லையா, நிறைய 4 வகையான மலராம். நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ, அந்த மாதிரி. தண்ணியில் விளையிற தாமரை, அல்லி, நிலத்தில் விளையிற மல்லிகை, முல்லை, அது மாதிரி நிறைய பூக்கள். அத்தனை பூக்களையும் எந்த வாசமுள்ள பூக்களாக அந்த பூக்களெல்லாம் எடுத்து பறிச்சுட்டு வந்து அதை மாலையாக கட்டி, என்னென்ன மாலைகள் சொல்கிறோம், நம்ம புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். என்னென்ன மாலைகள் என்று சொல்லி வெவ்வேறு வகையான மாலைகள், தொங்கல், அலங்கள், அந்த மாதிரியான மாலைகளாக கட்டி இறைவனுக்கு அணிவித்து அதை கண்டு மகிழ்ந்து இறைவனை அர்ச்சித்து இறைவனோடு ஒன்றி இறைவனை நேசித்து இறைவனை காதலித்து இறைவனோடு இணைந்து வழிபட்ட பெருமகனார் முருகநாயனார். இவர் ஆளுடைய பிள்ளை ஞானசம்பந்த பெருமானின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். இவர் வாழ்ந்த ஊர் புகழூர் மடம், திருமடம். புகழூர் பெருமானை, புகழூர் மேவிய புண்ணியனை வழிபட்டவர். ஞானசம்பந்த பெருமான் இவரது ஊருக்கு இவரை தனது பதிகத்திலே பதிவு செய்கிறார். முருகப்பெருமானை தனது பதிகத்திலே பதிவு செய்த ஒரு பெரும் பேரினை பெற்றவர் நம்முடைய முருகநாயனார். அப்போ முருகன்கிற பெயர் அன்றைக்கு இருந்திருக்கிறது இல்லையா? அப்போ முருகப்பெருமான்கிறவரை இவருடைய ஞானசம்பந்த பெருமானே அவருடைய அவதாரமே முருகப்பெருமானின் அவதாரம் என்று நம்ம சொல்கிறோம். அதனால் சைவ சித்தாந்தத்திற்கும் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு நாயனாருடைய பெயரே முருகநாயனார். அப்போ இது இவருடைய இயற்பெயராகவே இருக்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா வச்ச பெயரே முருகன் என்று இருக்கும். இவருடைய சிறப்பு என்னன்னா, ஞானசம்பந்தரோடு நெருங்கிய தொடர்பு. அவர் மீது இவர் காட்டுகின்ற அன்புக்கு ஒரு எல்லை இல்லாத அன்பு. அவருடைய திருமணத்துக்கு இவரும் போகிறார். திருமணம் முடிந்து ஞானசம்பந்த பெருமான் சிவஜோதியிலே கலக்கின்ற போது அந்த ஜோதியிலே கலந்த பெருமக்களில் முருகநாயனாரும் ஒருவர். அப்படிப்பட்ட பெரும் பேரினை பெற்றவர் முருகநாயனார். இவரை பற்றிய செய்தியை எனது புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை நான் அப்படியே வாசிக்கிறேன், நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன செய்தி தான். சோழ வளநாட்டில் புகழூர் ஒரு புண்ணிய பூமி. பிள்ளை சுந்தரருக்கு செங்கல்லை பொன்னாக்கிய புகழூர். அந்த ஊரில் கேட்டார், தங்கம் கேட்டார். யார்? சுந்தரர். தரல இறைவன். சோர்ந்து போய் 2 செங்கலை தூக்கி வச்சு அதுக்கு மேலே துண்டை போட்டு படுத்து தூங்கிட்டார். எழுந்து பார்க்குறாரு, துண்டை எடுத்து தோளில் போட்டு பாராரு, அந்த செங்கல் 2ம் தங்கமாயிட்டு. இவ்வூர் பெருமைக்கு அணி சேர்க்க பிறந்தார் ஓர் அந்தனர். முருகனார் என அழைக்க அன்றாட பணியாக மலர் பறித்து மாலை கட்டி மதிதலையன் மகிழவே சூட்டும் திறமுடையர். பல்வேறு வகையாம் மலர்களை பறித்து பல்திறமாய் அவை கோர்த்து இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்து அருச்சனைகள் பலபுரியும் இயல்பின் முருகநாயனார் விளங்குவார். அடியராம் இவர் புகழூரில் மடம் அமைத்து அடியர் பணி செய்து வருவார். இவரது மடம் சைவ கருத்தரங்குகளும் மாநாடும் நடப்பதென சீர்காழி சிவப்பிள்ளை சம்பந்தர், சீர்தொண்டின் சிறு தொண்டர் திருநீலநக்கர், பெருமைமிகு திருநாவுக்கரசர் என அடியர்கள் பலர் வந்திருந்து சிவன் புகழை
நாளும் செப்புமாறு இந்த புகழூர் மடம் அமைந்தது. அரும்பிள்ளை சம்பந்தர் முருகனார் வரவேற்க சம்பந்தர் இந்த மடத்துக்கு அமுதேற்றார். இத்திருமணத்தில் அமுது செய்த செய்தியை சேக்கிழாரின் பெரிய புராணம் மிகவும் மகிழ்ந்து பேசும். இடையரா மலர் தொண்டும் அடியர் கூட்டும் அயராத சிவன் பணியும் புரிந்த புனிதராம் இம்முருகர் நல்லூர் பெருமணத்திற்கு சம்பந்த பெருமான் திருமணம் காணச் செல்வார். ஆங்கு எழுந்த சிவானந்த பெரும் ஜோதியில் கலந்த பெருமக்களில் இவரும் ஒருவராகி சிவலோகம் சேர்ந்த பெருமைக்கு உரியவர். முருகனார் புகழ் முற்றிலும் சிறப்பானது. பெயர் சொல்லும் அளவிற்கு இவரது மலர்த்துண்டு புகழ் பெறவும் அடியார் கூட்டுறவில் அனைத்தும் பெற்றவராய் வாழ்ந்த இவர் நாயன்மாராய் விளங்கியது மிகச் சிறப்பு. முருகனார் புகழ் பேசி முற்றும் மகிழ்வடைவோம். வளநாடு பெயராகும் வண்ணச் சோநாட்டில் இளமலர் சோலை சோல் பொய்கையெல்லாம் கழனிகள் கரையாக குவளை குதுகலிக்க பலனமாய் பரமன் அமர்ந்த திருப்பதி புகழூர். நல்ல பெரியோர்கள் நாளும் வாழுமோர் வல்ல இவர் மேனி வெந்நீர் ஒளிபட்டு நள்ளிருளின் நிறம் கூட வெள்ளியாய் மாற அள்ளி தேன்பருகு கருவண்டும் வெண்மையென. இந்த ஊரில் பெரியோர்கள்லாம் வாழ்கிறாங்களாம். அவங்க உடம்பெங்கும் திருநீர் பூசி இருக்கிறாங்களாம். இரவும் பகலும் அந்த திருநீர் பூசிய மேனி பட்டு இருட்டும் கூட வெள்ளையாக மாறி அந்த கருவண்டுகளும் வெள்ளியாக மாறி நிற்குதான். பூசும் திருநீற்றின் சிறப்பு ஒரு புறமாய் பேசும் திறத்து நாகனவாய் கிள்ளைகளும் வீசும் தென்றலன வாய் திறந்து பாடுகின்ற ஆசரு பண்ணும் அரும்பதிகமே ஆகும். இந்த ஊரில் கிளிகள் கூட வாய் திறந்து பேசுதான் சிவநாமம் செப்புகிறதா. அந்த கிளிகள் நாகனவாய் கிள்ளைகள் பாடுகின்ற பாடல் கூட ஒரு பதிகமாக நினைக்க தோன்றுகின்ற அளவுக்கு சிறப்பு பெற்ற ஊர் இந்த ஊர். நிறை அந்தனராய் முருகர் பெயராய் மறை நான்கும் தேர்ந்து மதியனே மனமாக மதிசூடிய பெருமானையே மனத்தில் வைத்து கரையிலா அன்பில் கண்டன் அடி தொழுதே தரைமலர் கொய்து மாலைகள் சாத்திடுவார். தரை மலர் கொய்து மாலைகள் சாத்திடுவார். அன்றாட ஆதவனை எழுப்ப இவர் எழுந்து தினசரி சூரியனை எழுப்புறதே இவர் தானா. அன்றாட ஆதவனை எழுப்ப இவர் எழுந்து நன்றாய் நீராடி நந்தவனம் நாடி வாய்கட்டி ஒன்று மனமாய் கோடு வாய்கட்டி ஒன்று மனமாய் மனம் ஒருமையான மனம் ஓர்மைப்பட்ட மனமாய் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வள்ளலார் பாடினார். அந்த பூவை பறிக்கின்ற பொழுதும் ஒருமித்த மனத்தோடு சிவா 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 என்று சொல்லிக்கொண்டே அந்த பூக்களை பறிப்பாராம். ஒன்று மனமாய் கோடு கொடி நீர்ப்பூ நிலப்பூவாய் என்று 4 வகை பறித்து 4 வகையான பூக்கள் கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ என்று 4 வகை பறித்து பரமன் பெயர் பாடி திருப்பூங்கூடை தோல் சுமந்து ஒரு நல் இடம் அமர்ந்து வேறுபட என்னெல்லாம் எந்த மாதிரியான மாலை பூக்கள் தொடுக்கிறாருன்னு பாருங்கள். சரமொடு சரம் பூச்சரம் தொங்கல் கோவை இண்டை கொண்டை என திறமான மலர் காட்சி இவர் வண்ணமாகும். வர்த்தமானை சோரம் எனும் புகழூர் வாழ்வானை. அந்த ஊரில் வாழ்கிற பெருமானோட பேர் வர்த்தமான ஈஸ்வரன். புகழூர் வாழ்வானை அறுத்தத்தோட பண்ணிசைத்து ஆசையோடு அன்பில் பொருத்தமன அலங்கரித்து பூக்கள் சிறப்புறவே நிறுத்தங்கள் கூட்டி நிறைவாய் புசிப்பார். மலரோடும் மதியனோடும் உறவான இவருக்கே பலம் கொண்ட அடியர் திருக்கூட்ட துணை உண்டு. மலரோடும் மதியனோடும் உறவான இவருக்கே பலம் கொண்ட அடியர் திரு கூட்டத் துணை உண்டு. நீலநக்கர்
நீடுபுகழ் நாவரசர் நல்ல சிறு தொண்டர் கோலச்சீகாழி கோவாம் சம்பந்தர் கூட்டாவார். புகழோர் திருமடத்து புண்ணியமாய் புவிபுகழும் சரித்திரமாய் எழுந்தருளச் செய்வித்து திகழ் சிவனின் திருப்புகழை திருத்தமாய் பாடுவர். திகழ் சிவனின் திருப்புகழை திருத்தமாய் பாடுவர். புகழ் பொருள் புண்ணியம் பொருட்டிலா முருகன். புகழும் இவருக்கு தேவையில்லை, பொருளும் தேவையில்லை, புண்ணியம் கூட தேவையில்லை. புகழ் பொருள் புண்ணியம் பொருட்டிலா முருகர். சம்பந்தர் தம் மடத்து கால் பதித்த நிலையில் தம் பிறப்பு தவமெண்ணி தன்னை மறப்பார். சம்பந்தர் இவர் மடத்தில் கால் வச்சதை எண்ணி இவர் தன்னையே மறப்பார். இம்மை பயனெனவே இளையவர் சம்பந்தர் செம்மை மனம் காண நல்லூர் செல்வர். முன்னை பயனில் பிள்ளை மனம் கண்டு பின்னை எழும் பெருமனச் சோதியிலே தன்னை சேர்த்திடவே தகுதி கொள்வார். அந்த பெருமனச்சோதியில் எல்லாரும் உள்ளே புகுந்தாங்க சிவலோகத்தில். அதில் தன்னையும் சேர்த்து கொள்ள ஒரு தகுதி அடைந்தார் முருகப்பெருமான். தன்னை சேர்த்திடவே தகுதி கொள்வார். மண்ணை சார்தல் மனத்தகற்றி சிவமாவார். இந்த மண்ணிலேயே சார்ந்து வாழணுங்கிற எண்ணத்தை அகற்றி சிவமாக சிவஜோதியிலே கலப்பார். பூக்கொண்டு கும்பிடுதல் பூசனை என்றாச்சு, பூக்கொண்டு கும்பிடுதல் பூசனை என்றாச்சு, நீக்கமுறும் வினைகள் நித்த மலர் வழிபாடாச்சு. நீக்கமுறும் வினைகள், நம்முடைய வினைகளெல்லாம் நீங்கும். எப்போ? பூக்கொண்டு இறைவனை வழிபட்டால் நீங்கும் நம் வினைகளெல்லாம். நீக்கமுறும் வினைகள் நித்தம் மலர் வழிபாட்டால். ஆக்கமிகும் வாழ்வுக்கு அன்றாடம் பூதருவோம், தாக்கும் இடர்களிய தனி முருகர் என்னுவோம். நம்ம வினைகள் தாக்காமல் இருக்கணும்னா இந்த முருகநாயனாரை பற்றி நினைப்போம். பூக்கொண்டு வாழ்ந்த அந்த புகழோர் புண்ணியனை பற்றி நினைப்போம். நமது வினைகள் தானாகவே காணாமல் போய்விடும் என்று சொல்லி இந்த நாயன்மாரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவரது திருவிண்மீன் வைகாசி மூலம் ஞானசம்பந்த பெருமானோடு சிவஜோதியில் கலந்த இப்பெருமானை நினைக்கின்ற பொழுதே நமது வினைகளெல்லாம் நீங்கும், நமது எண்ணங்கள் நிறைவுறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.